ஸோ இவங்களோட ஐப்ரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தின்னான ஒரு ஐப்ரோ தான் இல்லையா? பொதுவாக எல்லா பிரைடுக்குமே திக்காக தான் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஐப்ரோ திக்காக இருந்தாலும் தின்னா இருந்தாலும் அவங்களோட அந்த ஷேப்பையும் அவங்களோட சைஸையும் மொத்தமாக நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு என்ன சைஸில், இப்போ இவங்களுக்கு நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா வரையவே இல்லை. அவங்க ஹேர் எவ்வளோக்கு இருக்கோ அவ்வளோக்கு தான் வரைஞ்சிருக்கேன். பட் நம்ம டார்க் பண்ணியிருக்கும் போது அந்த ஷேப் வந்து இன்னும் நல்லா ஷார்ப்பாக தெரியுது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், நீங்கள் எவ்வளோ வேணாலும் டார்க் பண்ணுங்க, ஆனால் அது நேச்சுரலாக தெரியணும். இப்போ இவங்க ஐப்ரோஸ் நீங்கள் பார்க்கும்போது ஆர்டிஃபிஷியலாக இருக்கா, நம்ம இவ்வளோ வரைஞ்சிருக்கோம் அப்படி இருக்கா? அப்படி இருக்காது. ஸ்டேஜில் நின்று பார்க்கும்போது நேச்சுரலாக அவங்களோட ஐப்ரோவே அப்படி அந்த அளவுக்கு திக்காக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். ஏன்னா அந்த ப்ராப்பர் டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப லைட்டானா வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி ஐப்ரோட ஷேப், அந்த ஹேர் எப்படியெல்லாம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வரையணும் நம்ம. ஸோ அப்போ அந்த ஐப்ரோ பார்க்கறதுக்கு நேச்சுரலாக இருக்கும். இப்போ ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் இல்லையா?